உங்களுக்கு கிடைக்கிற நல்ல நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல நீங்க டே 96 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு சின்ன பையன் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு வந்தான். அவனுக்கு பிளாக் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில அந்த காரை எப்படியாச்சும் வாங்கணும்ன்றது தான் அவனோட ஒரே லட்சியமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பங்க்ல பெட்ரோல் போறதுக்கு ஒரு பிளாக் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வருது. அந்த காருக்கு பெட்ரோல் போறதுக்கு பதிலா அந்த காரையே ஒரு 2 நிமிஷத்துக்கு வியந்து பாக்குறான். இதை பார்த்து அந்த கார் ஓனர் என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேட்க, பதிலுக்கு அந்த பையனும், இல்ல சார் இது என்னோட ட்ரீம் கார், இதை என் வாழ்க்கையில எப்படியாச்சும் சொந்தமாக்கணும்ன்றது தான் என்னோட பெரிய கனவு, அதை பார்த்ததும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுன்னு சொல்ல, உடனே இந்த கார் ஓனர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வா, உனக்கு பிசினஸ் பத்தி சொல்லி தரேன், கண்டிப்பா ஒரு நாள் நீயும் இந்த கார் வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப அந்த கார்டு பார்த்ததும் அவனுக்கு நிறைய யோசனைகள் வருது. ஒருவேளை இவன் நம்மள ஏமாத்திட்டா என்ன பண்றது, நம்ம தோத்துட்டா என்ன நடக்கும்னு நெகட்டிவா யோசிச்சு அந்த கார்டை தூக்கி பக்கத்துல இருக்க குப்பை தொட்டில போட்டுட்டு இவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு 3 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த பையன் அதே வேலையில தான் இருந்தான். ஒரு நாள் அந்த பங்குக்கு ஒரு பிளாக் பென்ஸ் கார் வருது. அந்த பையனும் அதே மாதிரி பெட்ரோல் போடாம அந்த காரையே வியந்து பார்த்துட்டு இருந்தான். இப்ப இந்த கார் ஓனர் இறங்கி வந்து அந்த பையன் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்க்ல நான் கிளீனரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நீயும் அந்த கார் ஓனரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ அந்த கார்டை தூக்கி போட்டுட்ட, ஆனா அந்த கார்டை வச்சு நான் அவரை போய் பார்த்து பிசினஸ் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த கதையில வந்த மாதிரி தாங்க சம்டைம்ஸ் ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு கூட நம்ம வாழ்க்கையை மாத்தலாம். முக்கியமா வாய்ப்புகள் நம்ம கதவை 2 தடவைலாம் தட்டாது. So nothing is more expensive than a missed opportunity. Next time உஷாரா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.